Hi friends, Assalamualaikum. Welcome to Mom's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கான ingredients ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதோட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சா பாஸ்தா நல்லா வெந்து வந்துடும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பாஸ்தாவை கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் பேன் நல்லா சூடானதுக்குனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோசையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. பாஸ்தா உடைஞ்சிராம மெதுவா கலரி விடுங்க. கடைசியா மல்லியில ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா ரெடி. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.